ஒரு பார்வை பார்த்தாங்களா நம்மளாம் நசிங்கிறோம், செத்துருவோம். புரியுதா நம்ம சொல்கிறது? அரசுன்றது ஒரு யானை, அது ராட்சச யானை, அது 10,000 யானை பலத்துக்கு சமம். மொரார்ஜி தேசாய் சொன்னார், வென் யூ ஆர் இன் பவர் அண்ட் அவுட் ஆஃப் பவர்னால் என்ன வித்தியாசம்னு ஒரு ரிப்போர்ட்டர் கேட்டார். அவர் அதிகாரத்தை சரண் சிங் கிட்ட இழந்துட்டு பதவியிலேருந்து இறங்கினோன்னே டெல்லியிலேருந்து லக்னோ போகிறாரு. லக்னோ ஏர்போர்ட்டில் இறங்கினோன்னே இந்தியன் எக்ஸ்பிரஸ் ரிப்போர்ட்டர் தான் அந்த கேள்வியை கேட்குறாரு. அந்த காலத்தில் இந்தியன் எக்ஸ்பிரஸில் எழுதியிருந்தாங்க, பிரதம மந்திரியாக இருக்கிறதுக்கும் இல்லாமல் இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? ஏன்னா பதவி இழந்துட்டு வராரு அவர் மொரார்ஜி தேசாய். அப்போ அவர் சொன்னார், வெரி சிம்பிள், the minute you become prime minister you have the strength of 10,000 elephants. 10,000 யானையோட பலம் இருக்கும். நீ பிரதம மந்திரி ஆனவுன்னா போலீஸு, இராணுவம், பெரிய அளவில் நீதித்துறையில் உன்னுடைய செல்வாக்கு, ஒட்டுமொத்த அரசு எந்திரம், பணம், கார்ப்பரேட்ஸ், மீடியா, சகலமும் உன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும். பவர் இல்லைன்னா அது இல்லை, அவ்வளோதான். அவர் சொன்ன வார்த்தை, 10,000 யானையோட பலம் பதவியில் இருந்தீங்கன்னா இல்லைன்னா அது இல்லை, அவ்வளோதான். அந்த மாதிரி இன்றைக்கி ஆட்சியாளர்கள்ன்றவங்க மு.க. ஸ்டாலின் அவர்களோ மோடி அவர்களோ ஆட்சியாளர்களுக்கு 10,000 யானைகளோட பலம் இருக்கிறது. நம்மெல்லாம் ஒரு கொசுக்கு கீழே ஏதாவதுன்னா அதை சொல்லலாம். நீங்கள் கொசுக்கு கீழே ஏதாவது இருக்கான்னு எனக்கு தெரியல. வணக்கம். காமராஜர் ஐயா நாமம் வாழ்க. இப்போ என்னவென்றால், பத்திரிகையாளர் மணி ஐயா அவர்களே, உங்களிடம் ஒரு கேள்வியாகும். கரூர் பிரச்சனைக்கு விஜய் தான் முதல் குற்றவாளி என்று நீங்கள் சொல்லுவீர்கள். சரி, அது எனக்கு தெரியாது. ஆனால் உங்களிடம் அந்த பதிலை வச்சே உங்களிடம் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். 100 ராட்சச யானைகள் கொண்ட பலம் கொண்ட அரசாங்கம் இது அப்படி என்று நீங்கள் சொல்றீங்க. அப்போ அந்த 100 யானை பலம் கொண்ட அரசாங்கம் ஒரு சராசரி சாதாரண நடிகனை நாமக்கல்லிருந்து கரூருக்கு வருவதற்குள் தடுத்து நிப்பாட்டி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த 40 பேர் உயிர் இறந்துருக்க மாட்டாங்கல்ல. அவர் எத்தனை மணிக்கே வரட்டும், லேட்டாக கூட வரட்டும், இல்லை சீக்கிரமாகவே கூட வரட்டும், எப்படியும் கூட்டாங்க வந்துருச்சு. இப்போ எத்தனை மணிக்கு வந்தாலும் நடக்க வேண்டிய சம்பவம் நடந்து தானே ஆகும். அவர் லேட்டாக வந்தாலும் சரி, சீக்கிரம் வந்தாலும் சரி, நடக்க வேண்டிய சம்பவம் நடந்து தான் ஆகும். அப்போது அந்த அரசாங்கம், ராட்சச பலம் கொண்ட அரசாங்கம், ஒரு சராசரி சாதாரண நடிகனை ஏன் தடுத்து நிப்பாட்ட முடியலை? அப்போ அவங்களுடைய உள்நோக்கம் என்ன? அதாவது அவங்களுடைய உள்நோக்கம் என்னவா இருக்கும் என்று என்னுடைய கருத்து மூலியமாக சொல்லுகிறேன். விஜய் அங்கு போய் ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்து அதன் மூலியமா விஜய்க்கு கெட்ட பேர் ஏற்படும். அந்த கெட்ட பேரை வைத்து அரசியலிலிருந்து விஜயை அகற்றி விடுவோம். இதுக்கப்புறம் எந்த ஒரு மனிதனும் நல்லது செய்ய வேண்டும் புதுசாக யாரும் வர மாட்டாங்க. இந்த சூழ்நிலையை பார்த்ததுக்கு அப்புறம் அப்படி என்ற உள்நோக்கம் கொண்ட இந்த அரசாங்கம் இருந்திருந்தால் இது தவறு இல்லையா? அப்படி உண்மையிலேயே அந்த மக்கள் மேல இந்த அரசாங்கத்துக்கு அக்கறை இருந்தது என்றால் அவர்களை விஜயை பண்ணியிருக்கலாம். பண்ணாம ஏன் விட்டாங்க அப்படின்னா இதுதான் காரணம். கண்டிப்பாக 2026 நமது ஆட்சி நீடிக்காது. ஒரு அரசியல் இருந்தால் அதனால ஏதோ ஒரு பிளேம் பண்ணி இவரை அகற்றி விடுவோம். இவரை பார்த்து, இந்த சம்பவத்தை பார்த்து அடுத்தவர் யாரும் வரவும் கூடாது என்ற உள்நோக்கத்தோடு தான் இந்த அரசாங்கம் நடந்துருக்கு. நான் திமுக அரசாங்கத்தை மட்டும் சொல்லலை, இந்த அதிமுக அரசாங்கம் இருந்திருந்தாலும் அவங்களும் இந்த வேலையை தான் செஞ்சுருப்பாங்க. ஏன்னா 2 பேருமே அரசியல்வாதிகள் தான். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் விஜயை முதல் குற்றவாளியாக சொல்லாதீங்க தயவுசெய்து. உங்களுக்கு தெரிஞ்ச ஞானம் எனக்கு தெரியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக எனக்கு தெரியாது. ஏன்னா நான் 5வது தான் படிச்சிருக்கேன். நீங்கள் பத்திரிகையாளர், உங்கள் மேலே எனக்கு தனிப்பட்ட கோபம் இல்லை. எனக்கு
யாருன்னே தெரியாது. தனிப்பட்ட கோபம் இல்லை. இதை ஏன் அவங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் விஜயை முதல் குற்றவாளி எல்லா இடத்துலையும் சொல்கிறீங்க. ஆனால் செத்து போன 40 பேர் குடும்பத்தில் ஒருத்தம் கூட விஜயை ஒரு குற்றவாளின்னு ஒருத்தம் கூட ஒரு மொழி கூட சொல்லலை. அப்போ எனக்கு இருக்கிற நாணம் உங்களுக்கு இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியலை. இது எந்த ஒரு அவமரியாதையாகவும் பேசலை. அப்படி இருந்தால் நீங்கள் மன்னிச்சுக்கிறீங்க என்ன.